இங்க இந்த பெரியவர் ஆத்துல குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள ஏதோ மின்ற மாதிரி தெரியுது. என்னதுன்ட்டு அதை கையில எடுத்து பார்த்தா ஒரு சின்ன தங்க கட்டி அவருக்கு கிடைக்குது. அப்புறம் ஒரு ஜல்லடையை வச்சு மண்ணை ஜலிச்சு தங்கம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காரு. கூட அவர் நாயும் ஆத்துல இறங்கி ஒரு கல் எடுத்து காட்டுது. அது இல்ல பக்ஸ், இந்த மாதிரி கல் இருந்தா எடுன்னு சொல்றாரு. மறுபடியும் தண்ணிக்குள்ள தலையை விட்டு ஒரு பெரிய தங்க கல்லையே எடுக்குது. ஆனா நம்ம முதலாளி சின்னதா தானே கேட்டாருன்னு அதை கீழே போட்டுருது. அவர் கேட்ட மாதிரியே சின்ன சின்ன தங்க கட்டியை எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அங்க திடீர்னு ஒரு வெள்ளை ஓநாய் ஓடுறத நம்ம பக்ஸ் பாக்குது. பக்ஸோட முதலாளி அது என்னன்னு உனக்கு பார்க்கணுமா, போய் பாரு பக்ஸ், ஆனா இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருன்னு சொல்றாரு. நம்ம பக்ஸ் அந்த வெள்ளை ஓநாயை பின்தொடர்ந்து வேகமா துரத்திக்கிட்டே ஓடுது. அங்க திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு கரடி முன்னாடி வந்துருது. அதை பார்த்தோன்னே இது பயந்துருது. அப்புறம் அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி காட்டுக்குள்ள மறுபடியும் தேடி ஓடுது. காட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த வெள்ளை ஓநாய் எங்க ஓடிச்சுனே தெரியாம நம்ம பக்ஸ் தேடிட்டு இருக்கு. அந்த வெள்ளை ஓநாய் பக்ஸ் பின்னாடியே ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியே வந்து பக்ஸ மோப்பம் பிடிச்சி சுத்தி சுத்தி பாக்குது. நம்ம பக்ஸ் தைரியமா அந்த ஓநாயை தொட போகுது. ஆனா அதை தொட விடாம அது காலை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து ஓடிது. நம்ம பக்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது.